நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையா முடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவ்வளவுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 99ல் 4வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. 6வது வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி கவனிங்களே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். என்ன கூட கொடுக்கப்படும்? ஒரு விவசாயி ஒரு நிலத்துல ஒரு மூட்டை நெல்லை விதைச்சா அந்த ஒரு மூட்டை நெல் விளைஞ்சு அதை அவருக்கு 10 மூட்டை என்ன செய்யும், கொடுக்கும் இல்லையா? அப்ப அந்த விவசாயி 10 மூட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மூட்டையை அவர் என்ன செய்யணும், இழக்கணும். ஒரு மூட்டையை அவர் என்ன செய்யணும், இழக்கணும். அப்ப கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது நமக்கு இழப்பு வரணும். எதையாவது நம்ம என்ன செய்யணும், இழக்கணும். இழக்காமல் கூட பெற்றுக்கொள்ள முடியாது. நேரத்தை இழக்கணும், சில விசேஷமான கூட்டங்களை இழக்கணும், சொந்த பந்தங்களை இழக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், என் நிமித்தம் நீங்கள் எவைகளை இழக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் இழக்கவில்லை, நீங்கள் அதை என்ன செய்து கொள்கிறீர்கள், பெற்றுக்கொள்கிறீர்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. என் நிமித்தம் ஜீவனை நீ இழந்தால் அதை இழக்கவில்லை, அதை என்ன செய்து கொள்கிறாய், பெற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கூட நம்ம பெற்றுக்கொள்ளணும் இவைகளை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தின் தேவைகள் எதுவோ நம்ம வாழ்வதற்கு, சௌரியமா வாழ்வதற்கு, சுகபோகமா வாழ்வதற்கு எதுவெல்லாம் நமக்கு தேவை என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் யாரை தேடணும், தேவனை தேடணும். தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம என்ன செய்யணும், தேடணும். இப்ப நம்ம தேவனை தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? அவருடைய நீதி அதையும் நம்ம என்ன செய்யணும், தேடணும். அப்பொழுதுதான் அது கம்ப்ளீட் ஆகும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எனக்கு விசுவாசம் இருக்கு ஆனா கிரியை இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன, செத்தது. அப்போ விசுவாசமும் இருக்கணும், கிரியையும் இருக்கணும். அதுதான் என்னது, விசுவாசம். அந்த விசுவாசம் தான் பூரணமா இருக்கும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை இன்று அநேகர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், சபைக்கு போகிறார்கள். ஆனா அவருடைய நீதியை அவர்கள் கை கொள்ளுகிறார்களா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். அதோடு கூட ஆச்சரியக்குறியும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜாவின் வல்லமை எதில் பிரியப்படுகிறது, நீதியில்
பிரியப்படுகிறது. அப்ப நம்ம ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் நீதியாக இருக்கணும். நீதியாக இருந்தோம் அப்படின்னா நம் ராஜாவினுடைய வல்லமை நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அநீதியா இருந்துச்சுன்னா ராஜாவுடைய வல்லமை நம்மளுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடாமல் தேவைகளை தேடினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு காரியத்தை இன்று கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மனு நீதி சோழன் அவர் என்ன செஞ்சாரு? எப்படி அவர் என்ன செஞ்சாரு? படிச்சவங்க சொல்ல வச்சுக்கிறான். இழந்தாரு இல்லையா? தன் மகன் அவர் என்ன செஞ்சாரு? இழந்தாரு. அதனால அவருக்கு பேர் என்ன? நீதிமான். அப்ப நீதினாவே என்ன செய்யணும்னா இழக்கணும். யாருக்காக? அப்பாவுக்காக இல்ல, அம்மாவுக்காக இல்ல, பிள்ளைக்காக இல்ல, மனைவிக்காக இல்ல, என் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் இழக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எனக்கு மகிமை, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் என்னுடைய பங்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை பார்த்து சபையை விட்டுறாங்க இல்லையா? சொந்த பந்தங்களை பார்த்து கர்த்தரை விட்டுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சிடறாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க தானே. அப்படின்னா யாருக்காக எதை விடுக்கிறோங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். என்ன செய்யணும்? முதல்ல என் தேவனுக்காக நான் இதை விடுறேன், அந்த தெளிவு இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன் இந்த நகையை கலட்டல? எனக்கு சொந்த பண்ணணும்னா ஒரு மாதிரி என்ன பண்ணும்? அப்படியா? ஏன் இந்த நகையை கலட்டி இருக்கிறீங்க? இந்த ஊழியக்காரர் நகையை கலட்ட இருக்கிறாரு. இல்ல, அப்படி இல்லை. அது பேதை, அது தெளிவு இல்லாத. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீயோ மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல மன தெளிவு இருக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ ஒரு விசேஷம் வச்சிருக்கலாம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை அவங்க வீட்டுக்கு போகலாம். எதற்காக? அதையெல்லாம் விட்டுட்டு சபைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதையெல்லாம் என் தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன்? இழக்கிறேன் என்கின்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 நாட்கள் எனக்கு தேவன் நன்மை செய்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். இந்த ஒரு நாள் நான் அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவர் பேசுவதை நான் என்ன செய்யணும்? கேட்கணும். அதற்காக இந்த காரியத்தெல்லாம் நான் விட்டுட்டு என் தேவனை நான் என்ன செய்யறேன்? தேடி போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது அப்படின்னா என்ன? இலக்கணம். சபைக்கு வந்தாச்சு. சபையில நீதி, நீதினா என்னது? இழப்பது. அப்ப இங்க என்ன சத்தியம் சொல்றாங்க அதை கேட்டு அதுக்கான கிரியைகள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து போடணும். இது கர்த்தருக்கு விருப்பமில்லாத செயல். இதை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும் அப்படின்னு வசனம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்பை நம்ம எடுத்து போடணும். எதற்காக? அவன் செஞ்சதை என்னால மன்னிக்கவே முடியாது, அது உலக வார்த்தை. தேவன் சொல்லி இருக்கிறார், உன் சத்துருவையும் நீ என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும் சொன்னதுனால அவன் செய்த எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? எடுத்து போட்டுட்டேன். அல்லேலூயா. யாருக்காக? என் தேவன் சொன்னதுனால நான் என்ன செஞ்சிட்டேன்? அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுமே. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்களும் சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து
வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ராஜாவின் வல்லமை சத்தமா சொல்லுங்க. இது இன்னைக்கு படிக்க வேண்டிய சங்கீதம் தானே இல்லையா? ராஜாவினுடைய வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. இவ என்ன நீதி செஞ்சிட்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் என்ன செய்தேன்? உணர்ந்தேன். அப்ப ராஜாவுடைய வல்லமை எதுல பிரியமா இருக்கிறது? நீதியில பிரியமா இருக்குது. அப்ப இவ நீதியாக எப்படி நடந்திருக்கிறார்? இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா 43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகள் எல்லாம் அவன் என்ன செஞ்சிட்டா? இழந்துட்டா. இப்ப அவகிட்ட என்ன இருக்கு? அவகிட்ட என்ன இருக்கு? என்னைய பாரு, அவகிட்ட என்ன இருக்கு? அவகிட்ட என்ன இருக்கு? என்னைய பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட். அவகிட்ட என்ன இருக்கு? பெரும்பாடு இருக்கு, பலவீனம் இருக்கு, ஆஸ்திகளை இழந்துட்டா. இப்போ அந்த பலவீனத்தையும் இழந்துட்டா. அல்லேலூயா. அதுதான் நீதி. அதனாலதான் நம்ம ராஜா கிட்ட இருந்து வல்லமை அவளுக்கு நேராக என்ன செய்தது? புறப்பட்டு போனது. பலவீனத்தை அவ எப்படி இழந்தா? அவளுக்கு ரொம்ப பலவீனம். இயேசு கிறிஸ்துவ சுற்றிலும் திரளான கூட்டம், சகோதரர்கள் சகோதரிகள் அநேக பேர் இருக்கலாம். தன்னுடைய பலவீனத்தை பார்த்து அவ வீட்டுல உட்கார்ந்துருக்கல. தன்னுடைய உடல் நிலைமையை பார்த்து ஒரு ஓரத்தில் அவர் உட்கார்ந்திருக்கவில்லை. அவளிடத்துல எல்லாம் இருந்தது, எல்லாம் செலவழிச்சிட்டா. இப்ப அவகிட்ட என்னதான் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் எது இருக்கு? பலவீனம் தான் இருக்கு. அந்த பலவீனத்தை அவள் இழந்தாள், பொருட்படுத்தல. காரணம், இயேசுவை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்க சொல்லிக்கிட்டு வீட்டுல இருக்கிறீங்களா? ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. அவருடைய வல்லமை நமக்கு வேணும்னா நம்ம எதையும் பொருட்படுத்தக்கூடாது. இழக்கணும். சொத்து பத்து மட்டுமல்ல, துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதையும் நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கணும்? அதை போய் எதுக்கு நம்ம தூக்கிக்கிட்டு இருக்கணும்? பிரச்சனையை எதுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கணும்? அதை நம்ம அவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம்? இழந்துடலாம் தானே, இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய போராட்டத்தினால எங்க போகணும்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, அவர்கிட்ட நான் இதை என்ன செய்யறேன்? இழக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதானே? சரி, அப்போ இவகிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணு, அதையும் அவன் என்ன செஞ்சிட்டா? இழந்துட்டா. சகோதரர்கள் இடிப்பார்கள், கூட்டமா இருக்கும், என்னை தள்ளி விட்டுருவாங்க, நானே முடியாம இருக்கிறேன், கீழே விழுந்து யாராவது என்னை மிதிச்சுட்டாங்கன்னா, என்ன ஏதாவது நடந்துச்சுன்னா நான் என்ன செய்யறது? அப்படியெல்லாம் எதையுமே அவ பார்க்கவில்லை. அவளுடைய எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான், நான் இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும்னு நினைச்சு எதையும் பொருட்படுத்தாம வந்து தொட்டா அவளுக்கு என்ன கிடைச்சது? சுகம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் நீதியாய் நடந்து கொண்டதுனால ராஜாவுடைய வல்லமை அவளை போய் சேர்ந்தது. அல்லேலூயா. அவனுடைய வேதனையெல்லாம் அவன் என்ன செஞ்சிருப்பா? என்ன செஞ்சிருப்பா? சொல்லுங்க, என்ன செஞ்சிருப்பா? உங்களுக்கு இப்ப வயிற்று வலிக்குது, நீங்க சபைக்கு வரணும், என்ன செஞ்சிருப்பீங்க? உங்களுக்கு தலை வலிக்குது, நீங்க சபைக்கு வரணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? தாங்கி செய்வீங்க தானே? தாங்கி காய்ச்சி அடிக்கிறது உடம்பு முடியல, ஆனாலும் நான் கர்த்தரை தேடி போகணும் அப்படின்னு வரும்பொழுது அதை நம்ம தாங்கிக்கிறோம் தானே? அப்படி தாங்கும் பொழுதுதான் தேவன் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பலனை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாங்கி கொண்டது என்னது? பலவீனத்தை தாங்கி கொண்டார். அதனால தேவன் அவளுக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நான் உனக்கு காண்பிக்கும்
இடத்துக்கு போய் உன் குமாரனை எனக்கு நீ என்ன செய்யணும், பலியிடணும். ஆனா ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம் எப்படி இருந்தது? பூமி தாங்க கூடாததான் இருந்தது. ஆனா ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை கேட்கல. அவகிட்ட ஐஸ்வர்யம் இல்ல, அவகிட்ட என்ன இருந்தது? அவகிட்ட எதுவுமே இல்லைங்க. அந்த பெரும்பாலான ஸ்திரீ எல்லாவற்றையும் இழந்துட்டா, அவகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா ஒன்றுமே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? அவகிட்ட என்ன இருந்தது? பலவீனம் இருந்தது. அதையும் தன் தேவனுக்காக அதை என்ன செய்து விட்டாள்? இழந்து விட்டாள், பலனை பெற்றுக்கொண்டாள். ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு அவர் பலவீனத்தை தாங்கினாலோ அந்த அளவுக்கு பலனை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அவருடைய ஐஸ்வர்யத்தை பூமி தாங்க கூடாதான் இருக்கிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், உன் குமாரனை எனக்கு நீ என்ன செய்யணும், பலியிடணும். அவன் எத்தனை பேர், அவனுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்திருக்கிறார்கள் சொல்லுங்க? ஏக புத்திரன். அப்படின்னா ஒரே ஒரு குமாரன் தான் அவனுக்கு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா அதையும் அவன் பொருட்படுத்தாமல் இழக்க இழப்பதற்கு துணிந்தான். ஆமாதானே? அப்ப இழப்பதற்கு துணியும் பொழுது அந்த தூதனானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், பலிபீடத்துல போட்டு கைகளை கட்டி படுத்து போட்டு கத்தியாம என்ன செஞ்சிட்டான், ஓங்கிட்டான். அந்த காரியத்தை தான் அவன் செஞ்சிருக்கான். அப்போ ஒரே ஒரு குமாரனையும் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனை இலக்கணை என்ன செஞ்சிட்ட, துணிஞ்சிட்ட. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும். அல்லேலூயா. ஈசாக்கு இருந்திருந்தா எத்தனை பேரா இருந்திருப்பான்? ஒரு ஆள் தானே இருந்திருப்பான். இப்ப அவர் எப்படி பெரிய செய்கிறாரு? கூட கொடுக்கப்படும். எப்படி கூட கொடுக்கப்படும்? இவன் நான் ஈசாக்கை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா நம்ம எல்லாம் இப்ப ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்திருக்க முடியாது இல்லையா? அவன் ஈசாக்கை கொடுக்க நேர்ந்ததுனாலதான் நாம எல்லாம் இப்ப ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 23 வரைக்கும் வாசிக்கல. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. இப்ப யாரா இருக்கிறார் இவரு? நீதிமானா. நீதினா என்ன? இழக்கிறது. அப்ப இவன் ஈசாக்கை இழப்பதற்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? துணிந்ததுனால அது அவனுக்கு என்னவன்? நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் எதையெல்லாம் இழக்கிறோமோ அதையெல்லாம் நாம் கூட பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசா கிட்ட சொன்னாரு, நீ இந்த இடத்துலயே இரு அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல அவன் போய் என்ன செஞ்சான்? எதை விதைச்சான். தேவன் அதை எத்தனை மடங்காக அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார்? 100 மடங்காக பஞ்ச காலத்துல ஆசீர்வதித்து கொடுத்தார். அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம தேடுறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்கிறோம் என்றால் எதையாவது நம்ம இழக்கணும். அல்லேலூயா. இழப்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தன் ஒரே குமாரனை இழந்தான். வானத்து நட்சத்திரம், பூமி மணல், அவனுடைய சந்ததி பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. ஈசாக்கு பதிலாக செல்வம் பெருகி இருக்கிறதா? இல்லதானே? அநேக ஈசாக்குகள் தானே பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே போல அவனுக்கு பலவீனம், அவளுக்கு பலவீனம். அந்த பலவீனத்தை தாங்கி கொண்டதுனால அவளுக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரு? பலனை கொடுத்திருக்கிறார். அநேக பலன் அந்த பலவீனத்தை என்ன செய்யாது? என்ன செய்யாது? பொருட்படுத்தாதானே? இல்லையா? நம்மளுக்கு நிறைய பலன் இருக்கு, கொஞ்ச நேரம் பசிச்சுன்னா அது நம்ம தாங்கிக்க முடியாதா? என்ன தாங்கிக்க முடியும் தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இழப்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வார்த்தைக்கு எந்த காரியத்தை நான் விட்டுறேன்,
இப்போ கர்த்தருடைய வார்த்தைன்னு நான் இதை விடுவதனால நான் அதை இழக்கலை, அதை நான் திரும்ப என்ன செய்து கொள்ளுவேன், பெற்றுக்கொள்கிறேன். இப்போ ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாமல் இவைகளை, அதாவது தேவைகளை தேடினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அதற்கு நான் ஏசாவை எடுத்துக்கலாம். 25:31 ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை சொல்லுங்க, கேட்கல, அலட்சியம் பண்ணுனா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறன்னா வார்த்தை அலட்சியம் பண்ணினா. இவன் எதற்காக கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணனா? இவனுக்கு பசி. அந்த பசியை அவனால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. நான் சாக போறேனே. நம்மளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும், ஆனாலும் முடிவு புரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஒருவன் முடிவு புரிந்த நிலை நிற்கிறான் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம் வரும் பொழுது இல்லை இல்லை, நான் எப்படியாவது இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்துதான் ஆவேன். கர்த்தருடைய வார்த்தை, நான் அதை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். அதை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். உலக தேவைகளுக்காக, உலக காரியங்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் அலட்சியம் பண்ணுகிறோமா? இவன் அலட்சியம் பண்ணி பயற்றுக்குள்ள வாங்கி குடிச்சிட்டான். என்ன நடந்தது? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. இப்போ ஈசாக்கு ஏசாவு மீது கொஞ்சம் அன்பா இருக்கிறார், ரொம்ப அன்பா இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நான் மரணமடைய போறேன், நான் மரணமடைகிறதுக்கு முன்பாக நான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதனால எனக்கு ருசியில பதார்த்தமாக நீ என்ன செஞ்சுட்டு வா, சமைச்சிட்டு வா. இப்ப என்ன நடக்குது? இவரு வில்லு வேட்டைக்கான கருவிகளை எடுத்துட்டு எங்க போறாரு, காட்டுக்கு போயிட்டார். இதை யார் கேட்டுக்கிட்டு இருந்தா? ரெபெக்காள் கேட்டுக்கிட்டு. அப்போ ஸ்தோத்திரம். 24வது வசனத்திலிருந்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்களின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்துள்ளாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பார். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் எதற்காக தேவனுடைய வார்த்தையை, சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினானோ அதுவே அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தடையாக வந்தது. அல்லேலூயா. ஏசா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டான்? உணவுக்கு. இப்ப அந்த உணவு யாக்கோபு செஞ்சு கொடுத்து ஏசா பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன செய்து கொண்டான்? பெற்றுக்கொண்டான் தானே. அப்ப தேவனுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணி நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுவே ஒரு நாள் நமக்கு ஆபத்தாக முடியும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பெரும் தடையாக அது நிற்கும். அது என்ன செய்யும்? நிற்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாமல் உலக தேவைகளை தேடி போன ஏசாவுக்கு நடந்தது.
29:18. ஏசாவுக்கு ரொம்ப பசி. அவன் வரும்பொழுது இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். உடனே அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்கவும் கூடு கொடுத்துட்டு அந்த பாகத்தை என்ன செஞ்சுக்கிட்டான்? பெற்றுக்கொண்டான். அது யாக்கோபு ஏசாவுக்கு செய்தது. இப்ப யாக்கோபுக்கு ராகேல் மேல் ரொம்ப விருப்பம், ரொம்ப பிரியம். அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறான். ஆனா இப்போ அந்த நாட்கள் நிறைவேறின பிறகு லாபான் வந்து ராகேலை கொடுக்காம யாரை கொடுத்துட்டான்? யாரை கொடுத்துட்டான்? அதற்கு யாக்கோபு, ஏன் எனக்கு இப்படி வஞ்சாகம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லும் பொழுது 26, அதற்கு லாபான், மூத்தவன் இருக்க இளையவனை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அல்லேலூயா. இந்த வழக்கத்தை யாக்கோபு அறியாதிருந்திருக்கணும். அதனால இவனுடைய தேவை ராகேல் தான். அந்த ஊர்ல வழக்கம் அப்படின்னா என்ன? சபைக்கு வருவது வழக்கமா வார்த்தையா? சபைக்கு வருவது வழக்கமா வார்த்தையா? சந்தேகமா இருக்க? வார்த்தை தானே வழக்கமா? நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைகள். அதனால ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவு, அதனால நாங்கள் என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற வழக்கமா? வார்த்தை தானே. அப்போ மற்றவங்களுக்கு என்னவா இருக்கும்? உங்க கிறிஸ்தவங்களா அவங்க வழக்கத்துக்கு எங்கே போயிட்டு இருப்பாங்க? சர்ச்சுக்கு போயிருப்பாங்க இல்லையா? அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தை அவங்க அங்கே இருந்திருக்கிறது, அந்த லாபான் ஊர்ல இருந்திருக்கிறது. மூத்தவள் இருக்கும் பொழுது இளையவளை யாருக்கு என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்கின்ற வார்த்தை வழக்கத்துல இருந்திருக்கிறது. அதை இவன் என்ன செய்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய பிரியம், தன்னுடைய ஆசை இருந்ததுனால தன்னுடைய தேவைக்காக அவன் அந்த வார்த்தையை பார்க்காமல் 7 வருஷம் வேலை செஞ்சான். என்ன செய்யப்பட்டான்? ஏமாற்றப்பட்டான். அல்லேலூயா. தேவைக்காக தேடி போனதுனால ஏமாற்றம். அடுத்தது, தன் சகோதரனுடைய உடையை போட்டுக்கொண்டு தன் தகப்பனிடத்தில் போய் எதை பெற்றுக்கொண்டான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப என்ன நடக்குது? லாபான்ல இருந்து திரும்பி வரான். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. லாபான்ல இருந்து திரும்பி வரும் பொழுது ஒவ்வொரு பகுதியா மக்கள் அனுப்புறான். அனுப்பிட்டு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? 32, ஆதியாகமம் 32 24. யாக்கோபு இங்கு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனை தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுருக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு இவன் எந்த ஒரு மெனத்தோடு பண்ணல. ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டான்? ரெபேக்காட்ட கொடுத்துட்டான். ரெபேக்காள் ஈசாக்குக்கு விருப்பமானபடி அவன் என்ன செஞ்சுட்டான்? சமைச்சிட்டான். இப்போ அண்ணன் ரூமுக்கு போய் அவனுடைய சட்டையெல்லாம் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டான், போட்டுக்கிட்டான். போயிட்டு அப்பா கிட்ட போய் நான் தான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு எப்படி இருக்கிறது? போராட்டமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முற்பகல் செய்யும் பிற்பகல் என்ன செய்யும்? முடிங்க விளைவுதானே. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவனுக்கு தேவன் அளிப்பா. யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் கிளம்பி போறான். ஆனா அவன் செய்த செயல்களுக்கான பலனை அவன் என்ன செஞ்சுதான் ஆகணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். தன் அண்ணனை ஏமாற்றினான். ராகேல் லேயாள் மூலமாக ஏமாற்றப்பட்டான். தன் தகப்பனை ஏமாற்றினான். அதே போல தேவனிடத்துல ரொம்ப போராடி ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்து கொண்டான்? பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. உலகத்தை தேடி போனால்
நமக்கென்று இருக்கிற இடத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வது ரொம்ப 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 கடினம். கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி நாம் தேவன் வைத்திருக்க இடத்தை விட்டு போனால் திரும்பி அதே இடத்துக்கு வருவதற்கான வழி தெரியாது. உலக தேவைகளை தேடி போனால் இதையெல்லாம் நடக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி போனா இழக்கணும். யாரை இழக்கணும்? தன்னை இழக்கணும். என்ன இழக்கணும்? நம்மளை இழக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ளது அல்ல, ஆண்டவரே என்னால ஒன்றும் இல்லை, நீங்க தான் அப்படின்னு நம்மளை நம்ம இழக்கணும். அவ என்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டேன், என்கிட்ட இருக்கிறது என்னுடைய கலவனம் தான், அதை உமக்காக இழக்கிறேன். வீட்டுல இருக்கல, வெளியில வந்தா, நடந்து வந்தா, ஈடுபட்டிருப்பா, விழுந்திருப்பா, ரொம்ப சுலபமா நடந்து வந்திருப்பா. எத்தனை முறை விழுந்தாலும் அது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா தான் கொண்ட முடிவுல வைராக்கியமாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. அது அவளுக்கு என்னவாக எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரயாசம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் படுகிற அவமானம், நம்ம ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்மளை கேவலமா பார்க்குறாங்க, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என் தேவனுடைய வார்த்தைக்காக நான் நிற்கிறேன் என்கின்ற எண்ணம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தேவனுடைய வல்லமை அவரை அறியாமல் நம்மை வந்து சேர்வது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம விலகினோம், சோர்வு, சொந்த பந்தங்களை பார்த்து விலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவருடைய வல்லமை நம்மளுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நம்ம இழக்க நேரிடும். எதை இழக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை இழக்கும் பொழுது அதனால் வருகிற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் இழக்கும் பொழுது தேவன் அதற்கான சந்தோஷத்தை அதிகமாக நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா.